ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஷீரடி சாய்பாபா தன் வாழ்நாள் முழுவதும் சர்வ சமய சமரசத்தையே போதித்து வந்தார். தன்னை சரணடைந்த பக்தர்களுக்கு அவர்கள் இறைவனை அடைவதற்குரிய பாதையாக அவர் போதித்தது ஒற்றை பாதை அல்ல. நாம் முன்னோர் வகுத்த அத்தனை பாதைகளுமே இறைவனை அடைவதற்கான மார்க்கங்கள்தான் என்பதை அறியாதவரா நாம் சாய்நாதர்? அதனால்தான் தன்னிடம் வந்த பக்தர்களுக்கு அவரவர் மனநிலைக்கு ஏற்ப இறைவனை அடைவதற்குரிய பாதையை காட்டி அந்த பாதையில் அவர்களை வழிநடத்தவும் வழித்துணையாக உடன் செல்லவும் செய்தார். நடக்க இயலாத கடைசி காலத்தில் அவரை அமர்த்தி நகர்வலம் வர மெய்யன்பர்கள் பல்லக்கும் சக்கர நாற்காலியும் கொடுத்தும் அதை ஒரு பொழுதும் உபயோகிக்காது தன் உடல் அழியும் இறுதி காலம் வரை தன் அடியார்களின் உதவியோடு தத்தி தத்தி நடைபழகினாரே, அவர் பாதம் பட்ட புனித பூமி ஷீரடியிலே தரிசனம் முடிந்து பிரசாதாலயா சென்று வர இலவச பேருந்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இப்படி நம் காலத்திலேயே வாழ்ந்த நம் சத்குரு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார். கண் அசைத்தால் தங்க வைர அணிகலன்களும் பட்டாடைகளும் கொண்டு வந்து குவைக்க ஆயிரம் பேர் அணிவகுத்து நிற்க தயாராய் இருந்தும் கிளியும் வரை ஒரே ஆடையை அணிந்து திரிந்தாரே, இவரே குருவென்று அடைந்த நாம் செய்வது என்ன? 7 வருடங்களுக்கு முன்பு எடுத்த பழைய ஆடையை கூட தலை தீபாவளிக்கு எடுத்தது என்று இன்னும் பீரோவில் வைத்து அழகு பார்க்கின்றோம். தேவையை குறைத்தால் தெய்வத்தன்மை வளரும் என்பார்கள். தேவைகளே இல்லாது வாழ்ந்தவர் நம் சாய் மகராஜ். சாயின் நாமத்தை வாயிலும் பிரேமையை இதயத்திலும் தரித்தவர் எப்பொழுதும் சாந்தமாகவும் க்ஷேமமாகவும் இருப்பார். ஏனெனில் சாயே அவரை எப்பொழுதும் ரட்சிப்பார். உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். விலங்குகள், பறவைகள், புழு பூச்சிகள், தாவரங்கள் எல்லாமே ஓர் உயிரினமே. கடவுளுக்கு முன் அனைவரும் சமமே. ஆனால் உன்னை கடவுள் மனிதனாக படைத்தது ஏன் தெரியுமா? என்றாவது சிந்தித்தது உண்டா? முன்வினை பயனை கழிக்கவே நீ இந்த பிறவி எடுத்துள்ளாய். மேலும் பாவங்கள் செய்து பிறவிகள் தொடராதே. இறைவனை நினைத்து சரணடைந்து முக்திக்கான பாதையில் செல். வாழ்க்கை வசந்தமாகும். நான் உன்னைத்தான் எட்டி பார்க்கிறேன். என் கண்ணுக்கு புலப்படாத வகையில் ஓரமாய் நின்று கொண்டிருக்கிறாய். ஏன் அப்படி செய்கிறாய்? நல்ல செய்தி தர காத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை காண விரும்பவில்லை. வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் வெளி தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் லயித்து கொண்டிருக்கின்றாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் நான் தவறு என்று சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையின் நிஜத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் நான் விதி மற்றும் மாயையிடம் போராடி கொண்டிருக்கின்றேன். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும். உன் கனவுகள் நிஜமாய் நடந்தால் உன்னை விட நான் தான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளிலும் நீ மிதக்கும்போது என் மனம் பதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் வசத்தால் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உனக்கு காண்பித்து நான் நடக்க வைக்கிறேன். அதை உணர்த்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தும் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கான நல்லது எதுவோ அதை மட்டுமே நடத்தி வைப்பேன். ஏனென்றால் நீ என் உயிர். உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது. அளவு பரந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம், நம்பிக்கை, பொறுமையுடன் இன்று இருப்பது போல நீ என்றும் இருப்பாய். நம் பந்தம் ஜென்ம ஜென்மமாய் தொடர்கிறது. என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் இதய துடிப்பே நீதான். நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாய் வாழ்வாய். உனக்காக நான் இருக்கிறேன். உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே. உன் தேர் ஓடுவதற்கான அச்சாணி என் கையில் இருக்கும்போது மற்றவர்களால் எப்படி உன் தேரை நகர்த்த முடியும்? யார் என்ன பேசினாலும் திரும்ப பேசாமல் அமைதியாக தேரில் அமரு. நான் ஓட்டிக்கொண்டு போய் உன்னை கரை சேர்க்கின்றேன். தினமும் நீ உணவு அருந்தும் முன் ஏதாவது ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்திடு. அது மனிதனாக இருக்க வேண்டும் என்று இல்லை. நாய், பூனை, காகம், குருவி போன்ற பிராணிகளுக்கும் உணவு கொடு. அது உன்னை என்றும் காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. வேண்டியதை தருவதற்கு அப்பா நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள்.
நீ வேண்டியதை என் பிள்ளையான உனக்கு தராமல் நான் வேறு யாருக்கு தரப்போகிறேன்? வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாயல்லவா? அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை மாற்ற நான் போராடி வருகின்றேன். இதே போல உன்னுள் இன்னும் எழ வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கின்றது. இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து. அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசம் கண்டு கொண்டு விட்டாய் அல்லவா? இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகிறேன். அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நடக்கப் போகிறது. உன் அப்பா இருக்கிறேன். சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும் போது உன் உடம்பு சிலிர்க்கின்றது. நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய். இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில். உன் அன்பும் பக்தியும் விசுவாசமும் உண்மையானது, தூய்மையானது. அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் ஈடுகட்ட முடியாது. என் மகன் மகள் சிரித்தால்தான் எனக்கு மனநிறைவு. உங்கள் சிரிப்பிலே என் மனதின் சந்தோஷமடைகிறது. உனக்காக எப்போதும் நான் என்ற உன் சாய்தேவாயிருப்பேன். பயப்படாதே, கலங்காதே. வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் அரவணைப்பில் நீ என்றென்றும் வாழ்வாய். மனம் புண்ணாக்கி போனதே என ஒரு பொழுதும் வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கிறேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும். செய்வது யாதாயினும் எங்கு இருப்பினும் எப்போதும் இதை நினைவில் வை. உனது ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன். என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கும் உன்னை எப்படியெல்லாம் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறேன் தெரியுமா? நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன். தைரியமாக செல். உன்னை வழி நடத்துவது உன் சாயப்பாவாகிய நான் தான். உனக்கு சாதகமாக இந்த சூழ்நிலையை மாற்றி தருகிறேன். நான் உனக்கு உறுதி செய்கிறேன். என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது. அதற்கு உன்னை தயார்படுத்தும் வேளையில் இப்போது ஈடுபட்டிருக்கின்றேன். என்னை நோக்கி முதலில் ஓரடியை நீ எடுத்து வை. அடுத்து மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இனி புதையல் கிடைத்தது போன்று உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகின்றது. எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும். அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள். ஒரு நன்மையும் நடக்காதா என்று ஏங்குகிற உன் வாழ்வில் நான் அற்புதம் செய்ய போகிறேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கின்றாய். அது உன் தவறு அல்ல. அது உன்னுடைய நேர காலம். அதை தகர்த்து எறிய வேண்டுமென்றால் சாயி என்று அழைத்துப்பார். உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களுடன் பழகு. அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகி நில். உறவானாலும் பொருளானாலும் அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. ஒவ்வொரு சோதனையிலும் ஒன்றை நீ புரிய வைக்கின்றாய். நானும் கற்றுக்கொள்கிறேன். நன்றி என் சாயப்பா என்று நீ எனக்கு நன்றி சொல். எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும். இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாறப்போகிறது. அதற்கு நான் பொறுப்பு. என் தங்கமே, உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது. ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவரவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு இல்லை.
தோற்றுப்போன கவலையில் வேகமாக நீ ஓடி வருவாய். ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள் குழந்தையே. எத்தனை முறை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகிறாய். அதற்கான காலமும் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உன் திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உன் லட்சியத்தை அடைய நீ எத்தனை முறை தோற்றாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உன் கனவு விரைவில் பூர்த்தியாகும். உன் எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே. ஆனால் இது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது. இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய். அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன். உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும். உனக்கான காலம் விடியல் எல்லாமே வந்துவிட்டது. எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் குழந்தையே. எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு உலகமாக நான் இருப்பேன். உனக்கு எதுவும் நேர நான் விட மாட்டேன். ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கூடிய அன்பு உனக்கு, உன் குடும்பத்தினருக்கு எல்லோருக்கும் உண்டு. என் கரங்களால் உன்னை நான் தாங்கப் போகிறேன். நல்ல நிலையில் நிம்மதியோடு சந்தோஷமான மனநிறைவோடு உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டிரு. என் அருகில் நீ எப்போதும் இருப்பாய். பயப்படாதே குழந்தையே. எதற்கும் பயப்படாதே. எல்லாம் நான் அறிவேன். நான் உன் அருகிலேதான் இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்து விட முடியாது. நானே அங்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்து கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினை. நான் உன் பக்கத்தில் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். இன்று உன் வீடு தேடி நான் வருவேன். உன் தேவைகளை நிறைவேற்றுவேன். இது நீ வணங்கும் தெய்வமான என்னுடைய சத்திய வாக்கு. உனக்கான வாழ்வில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எல்லோருக்கும் இன்பமாகவும் துன்பமாகவும் அமைவது இல்லை. சமமான அளவிலே உன் வாழ்வில் இடம்பெற செய்கின்றது. இன்பம் சிரிப்பையும் துன்பம் வலி என்ற உணர்வுகளையும் உடையது. அதுதான் உன்னை வேறுபடவும் உணரவும் வைக்கிறது. கடினமான பாதை என்று நினைத்தால் அது கடினம்தான். இன்பம் துன்பம் என்ற மாயை உன்னை முன்னேற விடாமல் தடுக்கின்றது. அந்த போலியான சாயலுக்கு நீ ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? போலியான விஷயத்தில் நிஜத்தை தொலைத்து கொள்ளாதே. அதனால் உன் மனதால் என்னை அந்த சூழலுக்கு பொறுப்பாளியாய் நினைத்துக்கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. பயப்படாதே. நீ என்னை மறக்கவில்லை. என்னை உன்னால் மறக்கவும் முடியாது. என் பிள்ளையே, நீதான் என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்து இருப்பது இல்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக்கி கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே. அது என் பொறுப்பு. ஒன்றை மட்டும் நினைவில் கொள் குழந்தையே. நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவர் நான். அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் பாசமும் என் அருளும் அன்பும் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. தன்னை என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு எவன் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவனாவேன். அவனுக்கு நான் உணர வைப்பேன். அவனது கடனை தீர்ப்பேன். என் தங்கமே, வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். இதில் மேகங்கள் போலத்தான் உன் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கையை நெறிகளோடு கூடிய வாழ்க்கையாய் பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மறையான நெறிகளும் தான். அதில்தான் நீ இப்போது இருக்கின்றாய். பயிற்சி நடக்கும்போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எதற்கு, நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும். அப்படிப்பட்ட தருணங்கள் நிறைய வரலாம்.
அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை என்று அர்த்தம். பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக மட்டுமே போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் நான் உனக்கான பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியாக உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள் குழந்தையே. தோல்வியை எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என்மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்து கொண்டிரு. விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும். இருளை கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது. இதை நீ உணர்ந்தாலே போதும் என் குழந்தையே. உன் மனம் நிச்சயம் சீராகும். வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு நடக்காது. எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும். அது ஒரு வழிகாட்டியாய் உன்னை அழைத்துச் செல்லும். நீ பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருப்பார்கள், சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருப்பார்கள். குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு. அந்த அம்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் ஒன்றுதான். அந்த இடத்தின் மேல் மட்டும்தான் அது நிற்க முடியும். முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கைக்கா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா? வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகிறார்கள். ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் நோக்கங்களையும் இங்கு யாரும் தேடுவது இல்லை. அதை தேடியிருந்தால் வாழ்க்கையை எப்போதோ வென்றிருக்கலாம். காரணம், அது வெற்றிக்காக கற்ற பாடமாய் இல்லாது உண்மையான வெற்றி என்பது யாது அந்த வெற்றியை உணர வைக்கும் பாடமாய் அது அமையும். எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவது இல்லையோ, அதை போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள். அதே போல நிலையில்லாத இடத்திற்கு குறிக்கோள் எய்துவதும் ஒன்றுதான். அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதை பார். உன் பாதையின் அழகை சொல்ல நீ வார்த்தைகளை தேடுவாய். உன் வாழ்க்கையில் நம்பிக்கை, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, உண்மையான அறநெறியில் வாழுதல், புறம் பேசாமல் இருத்தல், இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும். உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு என் குழந்தையே. நீ ஜெயமாக நிம்மதியோடு நன்றாக வாழப்போகிறாய். நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன்.